ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எஸ் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஸோ 2026க்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்து என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி வரும், என்னென்னக்கு தேதியில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் அது மாதிரி உங்களுடைய பேங்க் எக்ஸாம்ஸை வந்து எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பை வாட்சிங் திஸ் வீடியோ உங்களால் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு செல்ஃபாகவே உங்களால் வர முடியும் அப்படின்றத வந்து நான் ஷியோர் ஷாட்டாக சொல்லிக்கிறேன். இப்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு ஒரு 1 ஆர் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு இன்டிமேஷன் வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறது, ஸோ நிறையா எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுறது, கிராக் பண்ணி கையில் அந்த ஆஃபர்ஸ் வந்து ஒரு பர்சனே 2-3 ஆஃபர்ஸ் வச்சுருக்குது அப்படின்றப்போ வந்து அந்த வேக்கன்சி ஃபில்லிங்கை வந்து அவங்களால வந்து ப்ராப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியல. அப்படின்றப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பாக வந்து எஸ்பிஐ தான் சூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்றது எஸ்பிஐ பிஓ அண்டு எஸ்பிஐ கிளர்க்குக்கான ரிசல்ட்ஸ் வரும். கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ அண்டு அதற்கான கிளர்க்கு ரிசல்ட்ஸ் வரும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 1 வந்து ஆர்ஆர்பி பிஓ கிடச்சிருச்சு அப்படின்னா 4 மாதம் அங்கே வேலை பார்ப்பாங்க. ஐபிபிஎஸ் பிஓ கிடச்சிச்சுன்னா அங்கே போயிடுவாங்க. அட் சேம் டைம் ஐபிபிஎஸ் பிஓவில் இருக்கவங்க எஸ்பிஐ பிஓ கிடச்சிருச்சு அப்படின்னா எஸ்பிஐ பிஓக்கு ஜம்ப் ஆகிடுவாங்க. இது இப்படி தான் இருக்குது அப்படின்றப்போ வந்து இப்போது இந்த இடத்துல இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண முடியாது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க பின்னாடி வரணும். ஸோ அவங்களுக்கு அந்த எல்லா விஷயமும் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகிறதுனால வந்து இப்படி வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இப்படி வந்துச்சு. அப்போது நான் அது மட்டும் இல்லாமல் மற்றும் சிலர் அதே மாதிரி டெலகிராமில் பார்த்த அளவுக்கு எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 4 மாதமாக வச்சா நல்லா இருக்குமே. அதாவது ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். லைக் பாருங்கள், ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் ஆரம்பிக்குதா, அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டைம் பீரியட். ஸோ ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்து மேல ப்ரிலிம்ஸு, ஜூலையில் மெயின்ஸு, ஸோ ஜூலையில் வந்து ஜூனில் மெயின்ஸு, ஜூலையில் ரிசல்ட்ஸ் அப்படின்றது இந்த 4 மாதம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்பவே போதுமானதாக நல்லாவே இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு டைம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைம் டியூரேஷன், ஒரு எக்ஸாமுக்கான டைம் டியூரேஷன், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணி ரிசல்ட் வருது வெறும் 4 மாதம் தான். இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட்டில் வந்து ரிசல்ட்டு ஏப்ரலில் தான் வரும்னா 8 மாதம் அதிலே பிடிச்சிட்றான். ஆனால் இதில் பார்க்கும்போது டைமும் கம்மி, ஸோ ப்ரிப்பரேஷனும் இண்டிபெண்ட்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்கு இந்த ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐபிபிஎஸ். ஸோ ஜூலையில் முடிஞ்சா ஆகஸ்ட்டில் வந்து ஐபிபிஎஸ் பிஓ அது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் இந்த ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னா டிசம்பரில் டிசம்பர், ஜானு, ஃபிப்பு, மார்ச் இப்படி தான் வருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது. அண்ட் வேறஸ் இதோடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதோடைய நோட்டிஃபிகேஷன், இதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு இயர் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பேக்கடாக இருக்க மாதிரியான ஒரு இதாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. நிறைய பேர் இந்த மாதிரி கெஸ் பண்ணாங்க இப்படி வரும் அப்படின்னு. பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த கேலண்டரில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அசம்ஷன் தான். இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே, ஸோ நமக்கும் ப்ரிப்பரேஷனுக்கும் பிரச்சனை இருக்காது, இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அசம்ஷன். சும்மா உங்ககிட்ட வந்து நான் டெலிவர் பண்ணணும் அப்படின்றத நான் டெலிவர் பண்ணுறேன். அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ், ஸோ எஸ்பிஐ ஸோ இருக்க எல்லா எக்ஸாம்ஸுடைய எக்ஸ்பெக்டட். ஆனால் ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஐ ரிசல்ட்ஸ் வரும், அப்புறம் பிஓட ரிசல்ட்ஸ் வரும், கிளர்க்கு ஆர்ஆர்பி ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த வருஷமே அது வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து எஸ்பிஐ பிஓ ரிசல்ட் வந்துருச்சு, எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தென் நெக்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் கிளர்க் ரிசல்ட்ஸ் வரும், அண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் ரிசல்ட்ஸ் வந்து வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி இது ரெண்டுமே வந்து ஏப்ரல் 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிபிஎஸ் அண்ட் ஆர்ஆர்பி வந்து ஏப்ரல் 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எஸ்பிஐ வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அசப் எவ்வளோ வேகமாக எதிர்பார்க்க முடியுமோ அவ்வளோ வேகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கு, ஸோ வரக்கூடிய 2026, ஸோ 2026 தான் இருக்கும். 3 நாள் தான் கடந்திருக்கு. ஸோ இந்த டேட்ஸை சொல்லும் போது யாரும் பயந்துட வேண்டாம், ஓகேயா? ஏன் அப்படின்னா வந்து 2027 வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ.
எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு அதனோட ப்ரிலிம்ஸ் எப்போ வரும் அப்படின்ற டேட்ஸ் பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸு, ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கான ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் அதோடைய 2 டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 1 அண்ட் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது செப்டம்பர் 12. இதுதான் ஸோ ஃபார் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ். கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ கிளர்க்குன்றதை விட எஸ்பிஐ ஜேஏ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27th செப்டம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 டேட்ஸ் வரும்ல, ஸோ ஆப்வியஸ்லி செப்டம்பர் அது, அதே மாதிரி 3rd அக்டோபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7th நவம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்டு ஐபிபிஎஸ் பிஓ, ஸோ இது வரைக்கும் முடிஞ்சு. ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரெண்டுமே, ஸோ இது வந்து நவம்பரில் எதிர்பார்க்கலாம். இதோடைய ரிசல்ட்ஸை வந்து நவம்பரில் எதிர்பார்க்கலாம். இதனுடைய ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நவம்பர் எண்டு இல்லைனா டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனுடைய ரிசல்ட்டை வந்து டிசம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அல்லது இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிசம்பரில் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ டிசம்பர் 2026 வந்து இதனோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஓகேயா? ஸோ இது வந்து எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸு, அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பிஓ இருக்குது, சரி ப்ரிலிம்ஸ் இருக்குது, வாய் உளருது, மெயின்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ பிஓ டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22 ஆர் 23 ஆகஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெயின்ஸ் வந்து 4th அக்டோபர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே அக்டோபர் கிளாஸ் ஆச்சா? ஸோ இங்கே பாருங்கள், இதனோட ப்ரிலிம்ஸும் இதனோட ப்ரிலிம்ஸும் இதோட மெயின்ஸும் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ வரைக்குமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் வருதுன்னா அங்கிட்டிருந்து ஒரு வாரத்தில் இது வர மாதிரி அது வர மாதிரி. ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப ஆப்வியஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 or 11th அக்டோபர் இருக்கலாம். மெயின்ஸ் வந்து 14th நவம்பர் இருக்கலாம். அண்ட் இதனுடைய முக்கியமாக ஐபிபிஎஸ் எஸ்ஓ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ அதுவும் வந்து எப்போவுமே வந்து எஸ்ஓ வந்து பிஓவோட அலைன் ஆகி தான் வரும். ஸோ அதோட டேட்ஸ் வந்து 23 ஆகஸ்ட்டு, மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14th நவம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே, ஸோ ஐபிபிஎஸ் பிஓ அண்டு எஸ்ஓவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்குது. ஸோ இதுக்கு நவம்பரில் வரலாம், இதுக்கு டிசம்பரில் வரலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3க்குமே வந்து ஜனவரியில் தான் வரும். ஸோ இதுக்கு 3க்குமே ஜனவரியில் தான் ரிசல்ட்ஸ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ எய்தர் ஜான் அல்லது பிப்ரவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வருஷமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜான் ஆர் பிப்ரவரியில் வந்து இதனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து லாஸ்ட்டாக யார் இருக்கா அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, அதே மாதிரி ஸ்கேல் 3 அதனோட இதுவும் இருக்குது. ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கா? ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இதுக்கும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ விச் இஸ் ஃபார் இது எதுக்கு அப்படின்னா வந்து ப்ரொமோஷனுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 27th டிசம்பர் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இதை யோசிக்க மாட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு டேட்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அசிஸ்டன்ட் டேட் வந்து 6 or 12th டிசம்பர். அதே மாதிரி மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 30th Jan 2027. இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சே 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அடுத்த வருஷத்துக்கு போயிட்டோம். ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் 21 நவம்பர். அதே மாதிரி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27 டிசம்பர் 2026. ஸோ இதற்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு ஜானில், மார்ச் அல்லது ஏப்ரலில், ஸோ மார்ச் ஆர் ஏப்ரல் 2027 வந்து இதுக்கான ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் இந்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் டேட்ஸ் அண்ட் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது வந்து இதுக்கேற்ற மாதிரி இப்போயே வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிக்கங்க. அண்ட் பார்க்கும்போதே தெரியுது ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கையில் 8 மாதம் 8 months வந்து நமக்கு முக்கியமான எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஜனவரியை விட்டுறலாம், ஏன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா
7 மந்த்ஸ். ஓகேவா? 7 மந்த்ஸ் வந்து சும்மா ஜாலியாக வந்து வேறு ஏதோ பண்ணாமல், இல்லை சும்மா இருக்காமல், இல்லை வந்து ஸ்டடீஸை பாதியாக குறைக்காமல், இந்த இடத்துல வந்து மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி அப்படின்னா வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற 3 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். எய்தர் ரீசனிங் குவான்ஸு, இல்லை இங்கிலீஷ் ரீசனிங்கு. ஸோ ரீசனிங் வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். இங்கிலீஷ் குவான்ஸு, அதாவது இருக்க 3ல் 2 ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதாவது ஒன்றை மட்டும் கொஞ்சம் லைட்டாக விடலாம். இந்த லைட்டாக விடுறதுல ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மிச்சம் 2 வந்து எப்படி கேட்டாலும் 95% மேலே வாங்குற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதம் ரெடி ஆகிடுங்க. அதை தொடர்ந்து பேங்கிங் அவேர்னஸ் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் படித்து ரெடி ஆகிக்கங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் அப்படின்ற பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாட்டிக் அவேர்னஸ் ஸ்ட்ராங் ஆகிருங்க. இன்சூரன்ஸ் நடுவில் நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படித்து ரெடி ஆகிருங்க. ஸோ இந்த 6 மந்த்ஸை வந்து நல்லாவே வந்து செக்ரிகேட் பண்ணி சூப்பராக ரெடி ஆகலாம். ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கான இயரா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அன் அசம்ஷன். பட் இது எல்லாமே வந்து ஒரு தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி தான் இருக்கும். கேலண்டரும் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும்ல. ஸோ அதை பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு வந்து என்ன இவ்வளோ டைம் இருக்குது, 2027 இன்னும் இப்போ இந்த வருஷம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வருஷமே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஐ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக டிசம்பரில் இந்த வருஷம் முடிகிறப்போ உங்கள் கையில் கண்டிப்பாக வேலை இருக்கும். ஸோ எஸ்பிஐ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆவேன், எனக்கு இயர் வந்து ரொம்ப பேர்டனாக தெரியல அப்படின்னா வந்து நல்லா தெளிவாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரெடி ஆகுங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து தெம்பூட்டும் வகையில் வந்து இன்னும் என்னென்ன எக்ஸாம்ஸ் கையில் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்பிஓ. ஸோ கண்டிப்பாக வந்து எல்பிஓ வந்து இப்போ தான் வந்து ட்ரெண்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து நாட் ஷோர் அபவுட் இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு தெரியல, பட் ஆனால் வரலாம். ஓகேவா? ஸோ இது 50% ப்ராபபிலிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்தியன் பேங்க் கண்டிப்பாக, யூனியன் பேங்க் வரும். ஓகேவா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ யூபிஐயில் எல்பிஓ கண்டிப்பாக வருது. அதே மாதிரி ஐஓபிலையும் கண்டிப்பாக எல்பிஓ வருது. ஸோ திஸ் இஸ் அரௌண்ட் 300 to ஒரு 400 எதிர்பார்க்கலாம். இங்கே ஐஓபியை பொறுத்த வரைக்கும் 400லேருந்து ஒரு 600 எல்பிஓ போஸ்டிங்க்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் எப்போன்னு தான் தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக கனரா பேங்க்குக்கான எல்பிஓவும் வரும். விச் இஸ் ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ 200 to 300 எக்ஸ்பெக்டட் வேக்கன்சியாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போனால ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் எடுக்கும்போது கூட திரும்பி இதோடைய வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்பிஓவை பொறுத்த வரைக்கும் இவனுங்க வந்து கண்டிப்பாக இவனுங்களில் இந்த 4ல் 3 பேர் கண்டிப்பாக வந்துடுவானுங்க, இல்லை அட்லீஸ்ட் 2 பேராவது வந்துடுவானுங்க. அதுவும் பல்க் வேக்கன்சியோட தான் வரப்போகுது. ஸோ எல்பிஓக்கும் ரெடி ஆகுங்க. ஸோ எல்பிஓவை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து விச் இஸ் ரீசனிங் குவான்ஸ் எல்லாருமே போட்டுடலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரே 2 செக்ஷன் என்னென்னா இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 100 பேர் எழுதுகிறாங்க. ஸோ 100 பேரில் ரீசனிங் குவான்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸும் காட்ட முடியாது. இங்கிலீஷ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 100 பேரில் 50 பேருக்கு வித்தியாசம் காட்டிடலாம். 50 பேர்கிட்ட நீங்கள் வந்து முன்னாடி வந்துடலாம். ஸோ இங்கிலீஷை சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிச்சம் 50 பேரை வந்து தாண்டணும் அப்படின்றதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படித்து ஓரளவு ரெடி ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படி நீங்கள் ரெகுலராக படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் 30%. ஸோ 30 பேரை தாண்டி முன்னாடி போயிடலாம். 20 பேர் தான் இருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை இன்னும் டெப்த்தாக ஸ்டாட்டிக்கு, பேங்கிங் அவேர்னஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சு சூப்பராக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் வந்து கண்டிப்பாக அந்த டாப் 5க்குள்ளே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷையும் சூப்பராக ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்பிஓ தட்டி தூக்கிடலாங்க. இன்டர்வியூ மேட்ரே கிடையாது. ஸோ இன்டர்வியூ வந்து 75 to 90 அப்படின்ற ஸ்கோருக்குள்ளே தான் எல்லாருக்குமே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்பிஓவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூவில் உங்களால் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியாது. காட்டக்கூடிய சோஃபார் இப்போ நடந்த எல்லா எக்ஸாம்ஸையும் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்கிறப்போ இன்டர்வியூவில் உங்களால் டிஃப்ரென்ஸ் காட்டி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மார்க்கெட்டில் தான் போட போகிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடிய ஏரியா அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலாக எல்பிஓக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே மிச்சம் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து டஃப்பாக இருக்கக்கூடிய செக்ஷன் 2 செக்ஷன் தான். ஸோ அதுலேயுமே நல்லா டிஃப்ரென்ஸ் காட்டிடலாம். ஸோ எல்பிஓ கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வேறு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸில் இந்த வாட்டியும் எதிர்பார்க்கக்கூடியது வந்து NIACL அசிஸ்டண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அசிஸ்டண்ட் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இயர் எண்டில் AO வரலாம்.
ஸ்பெஷலிஸ்ட் தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஏஓ வந்துடும். அதே மாதிரி என்ஐசிஎலுக்கும் வரும். என்ஐசிஎலுக்கும் அசிஸ்டன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏஓ வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்டு இப்போ கையில் கரெக்டாக வந்து ஓஏசிஎல் ஏஓ வந்து ஸோ ப்ரிலிம்ஸ் டேட் வந்துருச்சு. ஸோ ஓஏசிஎல் ஏஓ இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யார் இருக்கா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த இன்சூரன்ஸும் இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ்லேயே 4 எக்ஸாம் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஸோ மனசை தளர விடாமல் இந்த வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, பிளென்டி ஆஃப் டைம் கையில் இருக்குது. ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நமக்கான எக்ஸாமாக இருக்கும். ஓகே. ஸோ இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நினச்சேன். ஸோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அலைன் பண்ணுங்கள். இதை தான் எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ். see you. bye.